நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை வாழ்க 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 என்று வாழ்த்தி வரவழைக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த ஆராணியை உங்களோட கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த ஆராணியை வந்து ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களோட ஆண்டவரே வல்லமையினால் நிரப்பி உங்களோட பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே சுய பாடல்கள் ஜெபங்கள் ஆண்டவரே அறிக்கைப்போய் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே கர்த்தாவே நீரே ஆண்டவரே சேவப்பனே உங்களோட வல்லமைக்குள்ளாக நடத்த முடியாது செபிக்கிறோம். உங்களோட வல்லமுள்ள கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமீன். அனைவரும் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 438வது பாடல். 438வது பாடல். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே என்றான் அந்த பாடலை அனாதையாய் அலைந்து திறந்தான நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பினாலே நம்மளை தேடி வந்து அவருடைய இரக்கம் காட்டி கிருபையை தந்து தயவு காட்டி அன்பாய் நம்மளோடு நடத்தி வந்தான அந்த அன்பு நிறைந்த தேவனை காலை வேளையிலே நம் கரங்களை தட்டி மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு நாம் அந்த பாடலை பாடுவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டு தேற்றி நடந்து வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டு தேற்றி நடந்து வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. பேரின்ப கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 70 அவருடைய அன்பை நினைத்து இந்த இதயம் மகிழ்ந்து பாடுதே என்றான அந்த பாடலை சோதனை வேளையெல்லாம் நம்மளை தாங்கி கிருபையினாலே தாங்கி நடத்தி நம்முடைய வாழ்வை உயர்த்தி மகிழச் செய்தான அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை நினைத்தவர்களாய் இதயத்திலே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே, கவலை எனக்கில்லை, காத்திடும் தெய்வம் நீ. கவலை எனக்கில்லை, காத்திடும் தெய்வம் நீ. எந்தன் பலனே, எந்தன் துணையே, என்றும் நடத்துவீர். எந்தன் பலனே, எந்தன் துணையே, என்னை என்றும் நடத்துவீர். உமக்கே என்றும் ஆராதனையே, உயிருள்ள நாள் வரை. உமக்கே என்றும் ஆராதனையே, உயிருள்ள நாள் வரை. ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே, சோதனை சூழ்கையில் தாங்கிடும் கிருபையே. சோதனை சூழ்கையில் தாங்கும் கிருபையே. உம்மை நம்பும் எந்தன் வாழ்வை உயர்த்தி மகிழ செய்வீரே. உம்மை நம்பும் எந்தன் வாழ்வை உயர்த்தி மகிழ செய்வீரே. உமக்கே என்றும் ஆராதனை, உயிருள்ள நாள் வரை. உமக்கே என்றும் ஆராதனை, உயிருள்ள நாள் வரை. ஓ எந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில்
இதயம் மகிழ்ந்து பாடுதே என் நினைவும் உம்மை தேடுதே இதயம் மகிழ்ந்து பாடுதே என் நினைவும் உம்மை தேடுதே ஓ எங்கள் இயேசுவே எதற்கும் உதவாத பாவியாம் என்னையும் எதற்கும் உதவாத பாவியாம் என்னையும் உமக்கு உகந்த தூய உடலாய் தூய்மையாக்கி மகிழ்கின்றேன் உமக்கு உகந்த தூய உடலாய் தூய்மையாக்கி மகிழ்கின்றேன் உமக்கு என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை உமக்கு என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை ஓ எங்கள் இயேசுவே உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே என் நினைவும் உம்மை தேடுதே இதயம் மகிழ்ந்து பாடுதே என் நினைவும் உம்மை தேடுதே ஓ எந்தன் இயேசுவே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் நினைவாய் இருப்பவரே உந்தன் சாயலாய் நானும் மாற என் நினைவாய் இருப்பவரே உந்தன் சாயலாய் நானும் மாற உமக்கே எங்கள் ஆராதனை உயிருள்ள நாள் வரை உமக்கே என்றும் ஆராதனை உயிருள்ள நாள் வரை ஓ எங்கள் இயேசுவே உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே என் நினைவோ உம்மை தேடுதே இதயம் மகிழ்ந்து பாடுதே என் நினைவோ உம்மை தேடுதே ஓ எங்கள் இயேசுவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். போதும். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை என்று பார்க்கின்றோம். அவர் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை என்று சொன்னால் இந்த பலியும் காணிக்கையும் இந்த உலகத்திலே இயேசு வரும்போது தான் இருந்ததா, இல்லாவிட்டால் அதுக்கு முன்னே இருந்ததா? பலி காணிக்கையில் செலுத்துவது அதற்கு முன்னே இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்கள் பாவம் செய்தால் ஒரு ஆடையோ மாட்டையோ என்னத்தையோ விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அதனுடைய தலையின் மேல் தங்களுடைய கைகளை வைத்து தாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் சொல்லுவார்கள். சொன்னால் அந்த மிருகத்தின் மேல் அந்த பாவங்கள் எல்லாம் சுமந்து விட்டவுடன் அவர்கள் கைகளை எடுத்து விடுவார்கள். இப்பொழுது அந்த பாவம் இந்த மிருகத்தின் மேல் சுமத்தப்பட்டபடியினால் இப்பொழுது இந்த மிருகம்தான் பாவியாக இருக்கின்றது. பாவம் எல்லாம் இந்த மிருகத்துக்குள் இருக்கின்றது. ஆகையால்
அந்த பாவத்துக்கு பலி செலுத்தப்பட வேண்டும். ஆகையால் அந்த மிருகத்தை கொண்டு வந்து ஆசாரியர்கள் பலி செலுத்தி அந்த பாவ நிவர்த்தி செய்வார்கள். அவ்வாறு அது பலி செலுத்தப்படும் பொழுது அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அதே போலதான் தங்களை பரிசுத்தமாக்குவதற்கு காணிக்கைகள் செலுத்துவதும் அது தங்களை பரிசுத்தமாக்குவதற்கோ இல்லாவிட்டால் தேவனுக்கென்று அந்த முதன்மையானதை கத்தருக்கென்று காணிக்கையை செலுத்துவதன் மூலம் கத்தர் அவர்கள் மேல் பிரியம் கொண்டவராய் இருக்கின்ற அந்த வாழ்வெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் தான் அதை நியமித்தார். தேவனே நியமித்தவர் இப்பொழுது சொல்லுகின்றார். புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் சொல்லுகின்றார் அதை தேவன் விரும்பவில்லை. ஒரு காலத்திலே தேவன் விரும்பினார், ஆனால் இப்பொழுது சொல்லுகின்றார் அதை தேவன் விரும்பவில்லை. ஏன் அதை தேவன் விரும்பாமல் விட்டார்? அவ்வாறு அவர் விரும்பாமல் விட்டதற்கு காரணம் என்னவென்றால், மனிதன் அவன் பாவம் செய்து 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 பலிகளையும் காணிக்கைகளையும் கொண்டு போய் செலுத்துகின்றானே ஒழிய, நீங்கள் மேலே அந்த 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். இப்படியெல்லாம் பலி செலுத்துகிறான், ஆனால் அது அவனுடைய வாழ்வை மாற்ற முடியவில்லை, அவனுடைய பழக்க வழக்கத்தை மாற்ற முடியவில்லை, அவனுடைய சுபாவத்தை மாற்ற முடியவில்லை. ஆகையால் இதையெல்லாம் தேவன் ஒரு காலத்திலே விரும்பினார், ஆனால் பிற்காலங்களிலே தேவன் அதை விரும்பவில்லை. ஆகையால் அதை ஏன் அவர் விரும்பாமல் போனார்? அதற்கு 1-2 உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இங்கே பார்க்கின்றோம். சவுல் ராஜாவை அங்கே அனுப்புகின்றார், தேவன் அனுப்புகின்றார். எந்த இடத்திற்கு? 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி அவர்கள் எல்லாவரையும் அழிக்கும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு உண்டாகி சவுல் போகின்றார். ஒன்றையும் விட்டு வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். இவ்வாறு சவுல் போய் அங்கே யுத்தம் பண்ணுகின்றார். யுத்தம் பண்ணி முடிந்து அங்கே வரும்பொழுது அங்கே ஆடு மாடுகளிலே நல்ல கொழுத்தவைகளை அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டார்கள், மற்றதெல்லாம் அழித்து விட்டார்கள். அப்பொழுது சாமுவேல் வருகின்றார். அப்போ அந்த ஆடு மாடுடைய சத்தம் அவருக்கு கேட்கின்றது. அப்போது சாமுவேல் சவுலை பார்த்து கேட்கும் பொழுது, ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்தும்படிக்கு ஜனங்கள் அதை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பலி செலுத்தும்படிக்கு ஜனங்கள் அதை கொண்டு வந்தார்கள். அதாவது உம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர்ன்னு சொல்லவில்லை, உம்முடைய தேவனாகிய கர்த்தர். என்றால் சவுலுக்கு அந்த குற்ற மனப்பான்மை மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை, நம்முடைய தேவன் என்று சொல்லுவதற்கு. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படியாமல் அந்த ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்துவிட்டு தேவனுக்கு பலி செலுத்த கொண்டு வந்தோம் என்று சொல்லுகிறார். அப்போது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகின்றார். வாசிப்போம். அவன் இனி வருவான் என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவிகொடுத்தலும் உத்தமம். இங்கே அவர் கேட்கின்றார், எது முக்கியம்? பலி முக்கியமா, கீழ்ப்படிதல் முக்கியமா? தேவன் உனக்கு சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்பது முக்கியமா, இல்லாவிட்டால் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்பது முக்கியமா? ஆகையால் இப்பொழுது நீ கீழ்ப்படியாமல் நீ இந்த பலியை செலுத்தினால் கர்த்தர் அந்த பலியை விரும்ப மாட்டார். அதுதான் பலியை அவர் விரும்பவில்லை. அதனால் மற்றபடி பலியை தேவன் விரும்புகின்றார், காணிக்கையை தேவன் விரும்புகின்றார். ஆனால் அந்த இடத்திலே ஏன் அதை அவ்வாறு சொல்லுகிறார் என்றால், கீழ்ப்படிதல் இல்லாமல், தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் அவன் என்ன பலி செலுத்தினாலும் அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். நாம் இன்னொரு உதாரணம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இவ்வாறு ஆண்டவர் சொல்லுகிறார். பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்மையாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இங்கே தேவன் சொல்லுகின்றார், உனக்கும் உன் சகோதரனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை,
இனி உன் சகோனுக்கு ஏதாவது தீமை செய்தாய், அவனை ஏமாற்றி இருந்தால், அவனிடத்திலே பொய் சொல்லி இருந்தால், அவனுடைய பணத்தை அபகரித்திருந்தால், இல்லாவிட்டால் அவனுக்கு ஏதாவது தீமை செய்திருந்தால், அவனை அவமானப்படுத்தி இருந்தால், அவனுக்கு நஷ்டத்தை கொடுத்திருந்தால், அவனுக்கு ஒரு இழப்பை உண்டு பண்ணியிருந்தால், அவனுடைய வருமானத்தை நீ அபகரித்திருந்திருந்தால், ஏதாவது உன் சகோதரனுக்கு நீ ஏதாவது ஒரு தீங்கு செய்திருந்து கொண்டு அதையெல்லாம் செய்து கொண்டு நீ தேவாலயத்திற்கு வந்து நீ காணிக்கை செலுத்த வருகின்றாய். உன்னுடைய பணத்தை காணிக்கையாய் கொடுக்க விரும்பலாம், இல்லாவிட்டால் உன்னுடைய ஆராதனையை காணிக்கையாய் கொடுக்க விரும்பலாம். நீ இவ்வாறு செய்ய வரும்பொழுது உன்னுடைய ஜெபத்தை காணிக்கையாய் கொடுக்க விரும்பலாம். நீ இவ்வாறு செய்ய வரும்பொழுது முதலாவது நீ யாருக்கு எதிராக என்ன செய்தாயோ அவனிடத்திலே போய் முதலாவது ஒப்புரவாகு. நீ ஒப்புரவாகாமல் நீ செலுத்துகின்ற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஒப்புரவை விட காணிக்கை முக்கியமல்ல என்பதைத்தான் ஆண்டவரை இயேசு வலியுறுத்தினார். ஆகையால் இப்பொழுது காணிக்கை முக்கியமா ஒப்புரவு முக்கியமா? இந்த ஒப்புரவாகாமல் சகோதரோடு காரியங்களிலே அன்பா இல்லாமல் சரியா இல்லாமல் நீ காணிக்கை செலுத்தினால் அந்த காணிக்கையை கர்த்தர் விரும்ப மாட்டார். அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையே கர்த்தர் பார்க்கின்றார். ஆகையாலே தான் நாம் மறுபடி அந்த எபிரேயர்களை நிறுவம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு திரும்புவோம். ஆகையாலே தான் இவ்வாறு மனிதர்கள் இவ்வாறு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது வார்த்தைகளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பலியை செலுத்த விரும்பினார்கள். தேவனை கீழ்ப்படியாமல் காணிக்கையை செலுத்த விரும்பினார்கள். ஆகையால் தேவன் சொல்லுகின்றார், நீர் பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. இப்பொழுது அதையெல்லாம் இப்பொழுது தேவன் நிறுத்திவிட்டு இப்பொழுது என்ன செய்கின்றார்? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே பார்க்கின்றோம். எதற்காக ஒரு சரீரம் இயேசுவுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினார்? எதற்காக ஆயத்தம் பண்ணினார்? அவர் அடுத்த வசனம் என்ன சொல்லுகின்றார்? தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகின்றேன். ஒரு சரீரம் என்னத்துக்கு ஒரு சரீரம்? இந்த சரீரம் இப்போது எல்லோருக்கும் சரீரம் இருக்கின்றது. சரீரம் என்றால் உடல். இங்கே உள்ள எல்லோருக்கும் சரீரம் இருக்கு. இந்த சரீரத்தை யார் உங்களுக்கு தந்தது? உங்களுடைய பெற்றோர்கள் தந்தார்களா, இல்லாவிட்டால் யார் தந்தார்கள்? மெய்யாய் தேவன் தான் தந்தார் என்று நல்ல நிச்சயம் இருக்கா? இந்த சிறு பிள்ளைகள் எல்லோரும், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லோருக்கும் இந்த சரீரத்தை தேவன் தான் தந்தார் என்று 100க்கு 100 சொல்லுகின்றீர்களா? சரி, அவ்வாறு தேவன் இந்த சரீரத்தை உங்களுக்கு தந்திருந்தால் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன் யார்? தேவன். நான் ஒரு இடத்திற்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகின்றோம் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு இடத்திலே தங்கும்படிக்கு ஒரு ரூமை கொடுக்கின்றார்கள், நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கின்றார்கள். அவர் கொடுக்கும் பொழுது அந்த வீட்டிலே நாம் தங்குகின்றோம். அந்த வீட்டிலே நாம் தங்குகின்றபடியினால் அந்த வீடு நமக்கு சொந்தமாக முடியுமா? அது நமக்கு சொந்தம் என்று சொல்லி அங்குள்ள பொருட்களை எல்லாம் நாம் எடுத்து நாம் நினைத்தபடி இஷ்டத்தின்படி அதையெல்லாம் கையாள முடியுமா? முடியாது. அதே போல இந்த சரீரம் தேவன் தான் தந்ததென்றால் இந்த சரீரத்துக்கு தேவன் தான் அதிகாரியா என்று சொன்னால் இந்த சரீரம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் ஆவியானவர் இங்கே சொல்லுகின்றார். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எல்லோருக்கும் இந்த ஒரு சரீரத்தை கர்த்தர் தந்திருக்கின்றார். இந்த சரீரத்தை கர்த்தர் என்னத்துக்காக தந்திருக்கின்றார்? இன்றைக்கு இந்த சரீரத்தை கொண்டு அநேகர் என்ன செய்கின்றார்கள்? நான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, எனக்கென்ற ஒரு வாழ்க்கை, அதை நான் எப்படி அமைக்க வேண்டுமோ அப்படி நான் அமைத்து கொள்ளுவேன். எனக்கு ஒரு சரீரம் இருக்கின்றது, ஆகையால் இந்த சரீரத்திலே கொண்டு நான் குடிப்பேன், வெறிப்பேன். எனக்கு ஒரு சரீரம் இருக்கின்றது, இந்த சரீரத்தை கொண்டு நான் களியாட்டுக்களை செய்வேன். எனக்கு ஒரு சரீரம் இருக்கின்றது, இந்த சரீரத்தை கொண்டு நான் ஆடை ஆபரணங்களினாலே என்னை அலங்கரித்து என்னுடைய சௌந்தரியங்களையும் என்னுடைய சரீரத்தை கொண்டு மற்றவர்களை கவர்ச்சி படுத்தும்படிக்கு நான் என்ன செய்ய முடியுமோ என்னுடைய சரீரம். சினிமாவிலிருந்து உலக வாழ்க்கையிலிருந்து எல்லோருமே சரீரத்தை யாருடையது என்று எண்ணுகிறார்கள் என்றால் தங்களுடையது என்று எண்ணுகின்றார்கள். தங்களுடையது என்று எண்ணுகிறபடியினாலே தான் அந்த சரீரத்தை கொண்டு அதை நான் நிர்வாணமாய் காட்ட வேண்டும் என்றாலும் நிர்வாணமாய் காட்டுவேன், இல்லாவிட்டால் அதை கவர்ச்சியாக காட்ட வேண்டும் என்றாலும் அதை கவர்ச்சியாக காட்டுவேன், இல்லாவிட்டால் என்னுடைய சரீரத்தை கொண்டு நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்றாலும் விபச்சாரம் செய்வேன். நான் அங்கே போதை வஸ்துக்களை
உட்கொள்ள வேண்டும் என்றாலும் நான் போதை வஸ்துக்களை உட்கொள்ளுவேன். இல்லாவிட்டால் நான் யாரிடத்திலாவது சண்டை போட வேண்டும் என்றாலும் என்னுடைய சரீரத்தை கொண்டு நான் சண்டை போடுவேன். பொய் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய சரீரத்தின் அவயங்களை கொண்டு நான் பொய் சொல்லுவேன். இவ்வாறு சரீரத்தை கொண்டு நான் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது நாம் சொன்னபடி இது தேவன் எங்களுக்கு தந்த சரீரம். தேவன் தந்த இந்த சரீரத்துக்கு தேவன் தான் அதிகாரி என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்படியானால் இந்த சரீரத்தை நடத்துவது யார்? தேவன் நடத்துகிறாரா? இல்லாவிட்டால் இந்த சரீரத்தை நாம் நடத்துகின்றோமா? தேவன் இந்த சரீரத்தை நடத்தினால் இந்த சரீரம் எங்கு இருக்க வேண்டும்? இந்த சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த சரீரம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சரீரம் எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே வாழ வேண்டும் என்கின்ற அத்தனை காரியங்களையும் தேவனே திட்டம் பண்ண வேண்டும். ஆகையால் தேவன் இவ்வாறு இந்த சரீரத்தை கொண்டு, சரீரத்திலே எத்தனையோ அவயங்கள் இருக்கின்றது, இத்தனை அவயங்களும் இந்த பூமியிலே வாழும் பொழுது இந்த அவயங்கள் எல்லாம் இந்த சரீரத்திற்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய நிலைகளும் வருகின்றது, பரிசுத்தத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வருகின்றது. ஆகையால் இவ்வாறான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சரீரத்தை நான் எப்படி பயன்படுத்துகின்றேன்? எதற்காக பயன்படுத்துகின்றேன்? இந்த சரீரத்தினுடைய திட்டங்களை தீர்மானிக்கின்றது நம்முடைய கையில் இருக்கின்றதா, ஆண்டவருடைய கையில் இருக்கின்றதா? கவனமாக சிந்தியுங்கள். தேவன்தான் உங்களுடைய சரீரத்துக்கு அதிகாரி என்று சொன்னீர்கள், தேவன்தான் தந்த சரீரம் என்று சொன்னீர்கள். அப்படியா இருக்கும் பொழுது இந்த சரீரத்தை காலை தொடங்கி படுக்கை வரைக்கும் நடத்துகின்றது யார்? இந்த சரீரத்துக்கு யார் அதிகாரியாக இருந்து நடத்துகிறார்கள்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எங்கு இருக்க வேண்டும்? நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உங்களுடைய வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் யார் உங்களுக்கு கட்டளையிட்டு இந்த சரீரத்துக்கு கட்டளையிட்டு கொடுக்கின்றார்? தேவன் அவ்வாறு உங்களுக்கு செய்கின்றவராய் இருந்தால் இந்த சரீரம் என்ன செய்ய வேண்டும்? அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுதுதான், தேவனே உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகின்றேன். இந்த உலகத்திலே நாம் எந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கலாம். நாங்கள் பாடசாலைக்கு போகலாம், நாங்கள் தொழில் செய்கின்ற இடங்களுக்கு போகலாம், நாங்கள் வேலை செய்கின்ற வேலை ஸ்தலங்களுக்கு போகலாம், நாங்கள் பஸ்களிலே பிரயாணம் செய்யலாம், இந்த உலகத்துக்குரிய மனிதர்களோடு நாம் பழகலாம், இல்லாவிட்டால் பூமிக்குரிய அலுவல்களிலே ஈடுபடலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் செயல்படலாம். இவ்வாறு நாம் எந்த துறைகளிலே, விளையாட்டோ என்னும் எந்த துறைகளில் கூடாக நாங்கள் கடந்து செல்லுகிறவர்களாக இருந்தாலும் அந்தந்த இடங்களிலெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஏதுவாக அந்த காரியங்களை நாங்கள் நடப்பிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சரீரத்தை தேவன் நடத்த வேண்டும். எது தேவ சித்தம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். உங்களுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவதே தேவனுடைய சித்தம். ஆகையால் இந்த பரிசுத்தத்திற்கு புறம்பான எந்த காரியங்கள் நம்முடைய சரீரத்தின் அவயங்களிலிருந்து நாம் செய்கின்றோமோ அப்பொழுது இந்த சரீரத்துக்குரிய அதிகாரி யார்? தேவன் அதை செய்ய சொல்லுவாரா? நீங்கள் பொய் சொல்லும்படிக்கு இப்பொழுது நீங்கள் அங்கே சோதிக்கப்படுகின்றீர்கள், நீங்கள் களவு செய்யும்படிக்கு சோதிக்கப்படுகின்றீர்கள், நீங்கள் கண்களால் இச்சிக்கும்படிக்கு சோதிக்கப்படுகின்றீர்கள், நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு தீமை செய்யும்படிக்கு சோதிக்கப்படுகின்றீர்கள், அடுத்தவரிடத்திலே கோபப்படும்படிக்கு சோதிக்கப்படுகின்றீர்கள், அடுத்தவரிடத்திலே ஆத்திரம் கொள்ளும்படிக்கு நீங்கள் சோதிக்கப்படுகின்றீர்கள், இந்த உலகத்துக்குரிய இச்சைகளுக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்படும்படிக்கு நீங்கள் சோதிக்கப்படுகின்றீர்கள், பாலியத்துக்குரிய காரியங்களுக்கு சோதிக்கப்படுகின்றீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது இப்பொழுது உங்களுடைய இந்த சரீரத்தைக்கு அதிகாரி யார்? இப்பொழுது இதை கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? நாம் நினைத்தபடி பொய் சொல்ல வேண்டிய இடங்களிலே நாம் நினைத்தபடி நாம் பொய்யை சொல்லிவிட்டு போகின்றோம். இச்சை வரும் பொழுது நினைத்தபடி இச்சைகளை நிறைவேற்றிவிட்டு போகின்றோம். இல்லாவிட்டால் கோபம் வரும் பொழுது வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு சண்டை போட்டுவிட்டு போகின்றோம். யார் இப்பொழுது அதிகாரி இந்த சரீரத்திற்கு? தேவனே தந்த சரீரம், தேவன் தான் அதிகாரி என்றால் தேவன் இதை செய்ய சொல்லுவாரா? தேவன் இப்படி சண்டை போட என்று சொல்லுவாரா? தேவன் இப்படி பொய் சொல்ல சொல்லுவாரா? தேவன் இப்படி அடுத்தவனை ஏமாற்ற என்று சொல்லுவாரா? இல்லாவிட்டால் இந்த தீய வழியிலே போன்று சொல்லுவாரா? இல்லாவிட்டால் அங்கே உன்னுடைய முழு வாழ்வும் முழு நேரம் முழுவதும்
பூமிக்குரிய காரியங்களிலே உன்னுடைய சரீரத்தை செலவழி, உலக காரியங்களுக்குள்ளே உன்னுடைய சரீரத்தை செலவழி. காலையில் எழும்பி படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் அந்த சரீரத்தினுடைய எல்லா அவயங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? எல்லாமே பூமிக்குரிய அலுவல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. தேவன் இதை சொல்லுவாரா? தேவன் இதற்கு அதிகாரியா இருப்பாரா? தேவன் இதற்கு அதிகாரியா இருந்தால் நீ புசித்தாலும் நீ குடித்தாலும் நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாகவே நீ செய்ய வேண்டும். அப்போதுதான் தேவன் உன்னுடைய சரீரத்துக்கு தெய்வம் அதிகாரியா இருக்க முடியும். அல்லேலூயா. கபார் இல்லை என்றால், நான் நினைத்தபடி நான் ஒன்றை செய்கின்றேன் என்றால் அந்த சரீரத்துக்கு தேவன் அதிகாரி அல்ல, நான் தான் அதிகாரி. இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன்? ஒருவருக்கு ஒரு இடத்தை தங்குவதற்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அந்த இடத்தை கொடுத்த பிற்பாடு நான் அந்த இடத்தை எனக்கு சொந்தம் என்று நான் உரிமை பாராட்டுவதை போன்ற ஒரு அநீதியுள்ள காரியமாகத்தான் இருக்க முடியும். நாம் தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய அவயங்களை எல்லாம், நம்முடைய அவயங்கள் எப்படி உருவாக வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் முன்குறித்து எழுதி வைத்தாராம். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை கர்த்தர் இந்த பூமிக்கு தந்து பிள்ளைகளை பெறுகின்றோம். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கின்றோம். அவ்வாறு ஒப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளை என்ன செய்கின்றோம்? சரீர உடலை குறித்து தான் நான் இப்பொழுது பேசுகின்றேன். ஆவிக்குரிய காரியங்கள் அல்ல, உடலை குறித்து பேசுகின்றேன். எல்லோருக்கும் இங்கே உடல் இருக்கின்ற இந்த உடல் உயிர் இருக்கும் வரைக்கும் தான், பூமியில இருக்கும் வரைக்கும் தான் இந்த உடல். ஐஸ்வர்யம் பாதாளத்திலே கிடந்து என்ன செய்தான்? உலகத்திலே உயிரோடு வாழும் போதே இல்லாத பாரம் எல்லாம் பாதாளத்திலே வருகின்றது. உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே வாழும் பொழுது நமக்கெல்லாம் இல்லாத ஒரு பாரம் பாதாளத்திலே வருகிறது. என்ன பாரம்? அவன் பூமியில் இருக்கும்போது அவனுடைய ஆத்மாவை குறித்தே அவனுக்கு பாரம் இல்லாமல் சரீரத்திலே அவன் வாழும் பொழுது சம்பீரமாய் வாழ்ந்தான், எல்லாவற்றையும் அனுபவித்தான். எப்படியெல்லாம் வாழ வேண்டும் அப்படியெல்லாம் வாழ்ந்தான். மற்றவர்கள் குறித்தெல்லாம் சிந்தனை இல்லாமல் சுயநலம் கொண்டவன் வாழ்ந்தான். பாதாளத்திலே போய் வேதனைப்படும் போது என்ன சொன்னான் தெரியுமா? ஆபிரகாமே, என் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அங்கே அவனுக்கு பாருங்கள், ஆத்ம பாரம் வருகின்றது. பூமியிலே பாரம் வரவில்லை, பாதாளத்திலே பாரம் வருகின்றது. என்ன காரணம் என்றால் அவனுக்கு இப்போது சரீரம் இல்லை. அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே சரீரம் இல்லாத அவனுடைய ஆத்மா அங்கே வேதனைப்படுகின்றது. அவன் என்ன நினைத்திருப்பான்? அந்த இடத்துல என்ன யோசித்திருப்பான்? எனக்கு ஒரு சரீரம் ஒன்று, இன்னொரு தடவை எனக்கு ஒரு சரீரம் இருக்குமானால் நான் இந்த பூமியிலே எப்படி வாழுவேன் என்று அவன் எத்தனை ஏக்கங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு. உடல் மண்ணுக்குள் போய்விட்டால் வாழ்க்கை ஒன்றுமில்லை. உடல் இருக்கும் வரைக்கும் தான் வாழ்வு, சரீரம் இருக்கும் வரைக்கும் தான் வாழ்வு. நித்திய ஜீவன் என்பது சரீரம் இருக்கும் வரைக்கும் தான். இந்த சரீரத்தை எப்படி நாங்கள் பாதுகாத்து கொள்ளுகிறோம்? என்னுடைய உடம்பு தானே, என்னுடைய உடம்பை நான் எப்படி என்றாலும் செய்வேன், என்னுடைய உடம்பை எப்படி என்றாலும் நான் நடத்துவேன். அநேகர் அப்படித்தான் உடம்பை தங்களுடைய உடம்பு என்று சொல்லி அவர்கள் காசுக்கும் விற்கின்றார்கள். தங்களுடைய உடம்பு தானே என்று சொல்லி கவர்ச்சியை காட்டும்படிக்கு அவருடைய ஆடைகளை கவர்ச்சியாய் பார்க்கின்றார்கள். தங்களுடைய உடம்பு தானே என்று சொல்லி தங்களை எப்படியெல்லாம் சோக்கு பண்ண வேண்டுமோ அப்படியெல்லாம் சோக்கு பண்ணி எப்படியெல்லாம் அவர்கள் மற்றவர்களை கவர முடியும் அப்படியெல்லாம் என்னென்னலாம் உடம்புக்கு செய்கின்றார்கள். உடம்பு பூமியிலே இருந்து அது இல்லாமல் போய்விட்டால் இந்த உடம்புக்கு வேலை இல்லை. ஆகையாலே தான் இந்த உடலோடு நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே இந்த உடம்பை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும்? இந்த உடம்பை பாவத்துக்கு நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லும் பொழுது நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எல்லோரும் வேத வாக்கியங்களை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்னாக வெளிப்பட வேண்டும். இங்கே நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசி நியாய தீர்ப்பு, நியாயாசனம், கர்த்தர் முன்பாக நிற்க வேண்டும். யார் நிற்க வேண்டும்? அங்கே எதை முக்கியமாய் ஆவியானவர் குறிப்பிடுகிறார் பாருங்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தவன், தூய்மையாய் வாழ்ந்தவன், தூய்மை இல்லாமல் வாழ்ந்தவன்,
ஆவிக்குரியவனாய் வாழ்ந்தவன், ஆவிக்குரியவன் இல்லாதவனாய் வாழ்ந்தவன் என்று அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அவர் பயன்படுத்துகிறார் என்ன? சரீரத்தில், உடம்பில். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உடம்பில் இருந்து கொண்டு நாம் என்ன செய்தோம்? நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். என்ன செய்கின்றோம்? யோசித்து பாருங்கள். இந்த உடம்பை ஒரு நாள் 24 மணித்தியாலம், இந்த 24 மணித்தியாலத்துக்கு இந்த உடம்பை நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இந்த உடம்புக்கு எத்தனை மணித்தியாலம் இந்த உடம்பை தேவனுக்கு பயன்படுத்துகிறீர்கள்? ஒரு வாரத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று வரும் பொழுது அங்கே இந்த உடலை கொண்டு வந்து, இந்த உடம்பை கொண்டு வந்து இங்கே வைத்து கொண்டிருப்பதே சிலருக்கு பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. எப்போ முடியும், எப்போ முடியும்? நியாயசனத்துக்கு முன்பாக இந்த உடம்பைத்தான் கொண்டு அங்கே நிறுத்தப் போகின்றோம். அங்கு இருக்கும் பொழுது அங்கே நியாயசனம் என்ன செய்கின்றது? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கும் தீமைக்கும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தில் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதுக்கெல்லாம் இந்த சரீரம் உங்களுக்கு செய்து கொடுக்கும். நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த சரீரம், நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் சரீரம் அதுக்கு போகும். நீங்கள் பொய் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கும் உங்களுடைய வாய் திறக்கும், சரீரம் அதுக்கு உங்களுக்கு செய்து கொடுக்கும். நீங்கள் களவெடுக்க வேண்டும், குடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்ன இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் கோபப்பட்டு சண்டை பிடிக்க வேண்டும், விரோதமாக இருக்க வேண்டும் என்றாலும் உங்களுடைய சரீரம் அதுக்கு இடம் கொடுக்கும். அவனுடைய வீட்டுக்கு போகாதே, அவனை திரும்பி பார்க்காதே, அவனை வெறுத்து ஒதுங்கி போ என்றால் உங்களுடைய சரீரம் அதுக்கு இடம் கொடுக்கும். சரீரம் அதை செய்யும். நாம் எதை விரும்புகின்றோமோ அதை சரீரம் செய்யும். தீமையை செய்யணும் என்று விரும்பினால் அதற்கு சரீரம் இடம் கொடுக்கும். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதுக்கும் சரீரம் இடம் கொடுக்கும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அதுக்கும் இடம் கொடுக்கும். நான் பொறுமையாக இருக்க வேண்டும், நான் பேசாமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு சரீரம் இடம் கொடுக்கும். நான் கண்களாலே நான் இச்சிக்க கூடாது என்றால் அதுக்கு சரீரம் கொடுக்கும். நான் இப்பொழுது என்னுடைய நேரத்தை நான் வீண் நேரமாக வீண் அலுவல் வீண் வார்த்தைகளை அலப்புவதற்கும், வீடு வீடாய் திரிந்து அங்கே பொழுதுபோக்குக்கு வீடு வீடாய் திரிவதற்கும், இல்லாவிட்டால் தெருவாய் உட்கார்ந்து கொண்டு வீணாய் பேசுவதற்கும் இந்த சரீரத்தை நீங்கள் அதற்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்றால் அந்த சரீரம் அதுக்கும் இடம் கொடுக்கும். அப்படி இல்லாமல் இந்த சரீரத்தை தேவ சமூகத்திற்கு போக வேண்டும், தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய அன்பை பற்றி யாராவது ஒரு மனுஷனுக்கு போய் சொல்ல வேண்டும், சபைக்கு வராதிருக்கிற யாரையாவது ஒருவனை போய் தேடி அவனை போய் விசாரிக்க வேண்டும், இல்லாவிட்டால் இயேசுவை பற்றி யாருக்காவது எடுத்துரைக்க வேண்டும், இல்லாவிட்டால் வீட்டிலே வேதாமத்தை எடுத்து படித்து அதை தியானிக்க வேண்டும் என்று இந்த சரீரம் விரும்பினால் அதற்கும் இந்த சரீரம் இடம் கொடுக்கும். கண்ணிடம் கொடுக்கும், கையிடம் கொடுக்கும், காலிடம் கொடுக்கும், எல்லாம் இடம் கொடுக்கும். சரீரத்திலே நன்மை செய்ய விரும்பினாலும் சரீரம் இடம் கொடுக்கும், தீமை செய்ய விரும்பினாலும் சரீரம் இடம் கொடுக்கும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆகியால் எங்களுடைய சரீரம் பாவத்துக்கு இடம் கொடுக்காது என்று சொல்ல முடியாது. தாவீது கண்களினாலே இச்சித்து பாவம் செய்ய விரும்பும் பொழுது தாவீதுக்கு சரீரம் இடம் கொடுத்தது. ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்ட பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று யோசேப்பு நினைத்தார், அதுக்கும் யோசேப்புக்கு சரீரம் இடம் கொடுத்தது. ஆகையாலே தான் சரீரத்திலே நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய நேரம் முதற்கொண்டு நம்முடைய செயற்பாடு முதற்கொண்டு எல்லாவற்றையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த சரீரத்திலே ஒரு நாளிலே நீங்கள் செலவிடுகின்ற நேரம், உங்களுடைய பிரயாசம், இந்த சரீரத்தை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள், எதற்கு அதிகமாக இந்த சரீரத்தை ஈடுபடுத்துகிறீர்கள்? உங்கள் கை நல்லா இருக்கின்றது, உங்கள் கால் நல்லா இருக்கின்றது, உங்கள் கண் நல்லா இருக்கின்றது, உங்களுடைய வாய் நாக்கு நல்லா இருக்கின்றது, உங்களுடைய காது நல்லா இருக்கின்றது, எல்லாம் நல்லா இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எதற்கு உங்களை இந்த சரீரத்தை எதற்கு ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? எல்லாவற்றையும் தேவன் நோக்கி கொண்டிருக்கின்றார், இன்றைக்கும் நோக்கி கொண்டிருக்கின்றார். இங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது கூட இந்த சரீரத்தை உடையவளா இங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த இடத்திலே இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு எப்படிப்பட்ட எண்ணத்தோடு சிந்தனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அதையும் தேவன் நோக்கி கொண்டிருக்கின்றார்.
எல்லாமே உடல் இருக்கும் வரைக்கும் இந்த உடம்பு நம்மிடத்திலே இருந்து நாம் இந்த உடம்பை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும், ஏது செய்ய முடியும் என்று இந்த வாழ்விலே நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இயேசு 33.5 வயதிலே மரித்தார். அந்த 33.5 வயதிலே இந்த சரீரத்தை கொண்டு வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர் என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே சொன்னார். எல்லாவற்றையும் பரிசுத்தத்துக்குரிய பிதாவின் சித்தத்துக்குரிய அவருடைய விருப்பத்துக்குரிய காரியங்களுக்கூடாக இந்த சரீரத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்தேன். இந்த சரீரத்தை கொண்டு ஊழியம் செய்தார். இந்த சரீரத்தை கொண்டு பாடுபட்டார். இந்த சரீரத்தை கொண்டு துன்பங்களை சகித்தார். இந்த சரீரத்தை கொண்டு அவர் எத்தனையோ இடங்களுக்கு நடந்து சென்று எத்தனையோ ஜனங்களை அவர் சந்தித்தார். இந்த சரீரத்தை கொண்டு அவர் தேவனை ஆராதித்தார். எல்லாவற்றையும் இந்த சரீரத்தை கொண்டு அவர் செய்தார், வாழ்ந்தார், ஜீவித்தார். இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகையால் இப்படிப்பட்ட சரீரத்தை கொண்டு வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த சரீரத்திலே நம்முடைய வாழ்வை எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இவ்வாறு சொல்லுகின்றார். இந்த சரீரத்தை கொண்டு நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கப் போகின்றோம். அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது நாம் நன்மை செய்திருந்தால் நமக்கு பலன் உண்டு, தீமை செய்திருந்தால் அதற்குரிய நியாய தீர்ப்பு உண்டு. ஆகையால் நியாயாசனம் என்பது அந்த கடைசி நாளிலே நடக்கின்ற சம்பவம். அந்த கடைசி நாளிலே போய் நின்று சரீரத்திலே நாம் இன்னும் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன் என்று அங்கு நின்று அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே கிடந்து சிந்தித்ததை போல வேதனைப்பட்டதை போல இருக்கிறதில் ஒரு பிரயோசனம் இல்லை, ஒரு பலனுமே இல்லை. ஆகையாலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வை நீதி செய்கின்றார், நியாயம் செய்கின்றார். சபை கூடுதலை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? சபை கூடுதல் என்பது ஒரு நீதிமன்றம். ஒரு நீதிமன்றத்தை போல பாருங்கள். நீதிமன்றத்திலே ஜட்ஜ் இருக்கின்றார், அங்கே ஒரு நியாயாதிபதி இருக்கின்றார், தேவன் இருக்கின்றார். அந்த சபை கூடுதல் என்று வரும் பொழுது தேவன் இங்கே நீதி செய்கின்றார். உங்களுடைய பாவத்தை கண்டிக்கின்றார், உங்களை எச்சரிக்கின்றார், உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றார், உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படிக்கு புத்தி சொல்லுகின்றார், உங்களுடைய தவறுகளை சீர்படுத்தும்படிக்கு தேவன் சொல்லுகின்றார், உங்களுடைய பலவீனங்களை சரிப்படுத்தும்படிக்கு தேவன் சொல்லுகின்றார். அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுகின்றார், அவருடைய வார்த்தையை கொண்டு எச்சரிக்கின்றார், அவருடைய வார்த்தையை கொண்டு கண்டிக்கின்றார். இது ஜட்ஜ், இது நீதிமன்றம், இது நியாயாசனம். இந்த நியாயாசனத்திலே ஒவ்வொரு வாரமும் தேவன் உங்களை கொண்டு வந்து தேவன் நீதி செய்கின்றார், நியாயம் செய்கின்றார். உன்னுடைய சரீரத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும், இந்த உடலை எப்படி நீ வைத்திருக்க வேண்டும், இந்த உடலை எதுக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அதை ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அவர் சொல்லுகின்றார், நீங்கள் உங்களுக்கு சரீரத்தை தந்திருக்கிறார் ஆண்டவர். இந்த சரீரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க தரவில்லை, ஆடம்பரத்துக்கு ஒப்பு கொடுக்க தரவில்லை, உங்களை கவர்ச்சி படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்க தரவில்லை. வீணான அங்கே நேரங்களை செலவழித்து வீணான களியாட்டுக்கள், வீணான அங்கே இன்பங்கள், வீணான ஆசைகள், வீணான அங்கே பழக்க வழக்கங்களுக்குள்ளே போய் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த சரீரத்திலே ஒரு இன்பத்தையும் ஒரு உலகத்தினுடைய ஆசைகளையும் கவர்ச்சிகளையும் மாயைகளையும் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே எப்பவுமே இந்த உடலை கொண்டு எந்த அளவுக்கு பணம் சம்பாதித்து, எந்த அளவுக்கு பொருளை தேடி, எந்த அளவுக்கு வசதியாய் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த உடலை கொண்டு முழு நேரமும் அதுக்கு செலவழித்து கொண்டு வாழும்படிக்க கர்த்தர் இந்த உடலை தரவில்லை. நாம் உழைக்க வேண்டும், நமக்கு பணம் வேண்டும், நமக்கு பொருள் வேண்டும், உலகத்திலே நாம் வாழ வேண்டும், நாம் ஆடை அணிய வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும், எல்லாம் தேவன் நாமம் மகிமை கேதுவாய் செய்ய வேண்டும். நான் உழைக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லி நான் வருமானத்தை தேட முடியாது. நாம் வருமானம் தேட வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்து அவர்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்வுக்கு இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தால் நாம் கற்புள்ள வாழ்வு வாழ்வதற்கும், நாம் ஒழுக்கமுள்ள வாழ்வு வாழ்வதற்கும், தெய்வ பயம் கொண்டு நாம் நம்முடைய வார்த்தைகள், கோபம், வைராக்கியம், கசப்பு, இப்படிப்பட்ட எந்த சுபாவங்கள் சோதிக்கப்படுகின்ற சூழ்நிலை எல்லாம் அவர் சொல்லுகின்றார், உங்களுடைய சரீரங்களை
ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை என்று பார்க்கின்றோம். அவர் எந்த பலியை விரும்பவில்லை? ஆடுகளையும் மாடுகளையும் செலுத்துகிற பலிகளோ இல்லாவிட்டால் நீங்கள் ஒப்புரவாகாமல் நீங்கள் பொய் சொல்லி நீங்கள் கபடு செய்து நீங்கள் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்து காணிக்கப்பட்டியிலே அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை காணிக்கப்பட்டியிலே கொண்டு வந்து நீங்கள் பணத்தை காணிக்கை போடுவீர்களா இருந்தால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். தசமபாகத்தை கொண்டு வாருங்கள், காணிக்கையை கொண்டு வாருங்கள், கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகின்ற பிரசங்கங்கள் எத்தனையோ இருக்கின்றது. ஆனால் உங்களை எல்லாம் நான் நியாய தீர்ப்பிலே குற்றமுள்ளவனாக நான் நிற்குவதற்கு நான் விரும்பவில்லை. நான் நியாய தீர்ப்பிலே நிற்கும் பொழுது தைரியமுடையவனாய் நிற்க விரும்புகின்றேன். ஏனென்றால் தேவனுடைய ஆலோசனைகளையும் தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றையும் நாம் மறைத்து வைக்க விரும்பவில்லை. ஆகையால் இப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் காணிக்கை போடுவீர்களா? பணம் அங்கே சபைக்கு வருமானம் வருமா என்றெல்லாம் காரியமில்லை. பணம் தேவையில்லை. தேவனுடைய சமூகத்திலே எத்தனை பணத்தை சம்பாதித்தாய், ஒரு நாளுக்கு எவ்வளவு வருமானத்தை தேடினாய், எவ்வளவு உழைத்தாய், எவ்வளவு திறமைகளை சேர்த்தாய், நியாயசனத்திலே அது கேட்கப்படாது. நியாயசனத்திலே சரீரத்தை கொண்டு நீ என்ன செய்தாய், ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தை கொண்டு என்ன செய்தாய், எப்படி வாழ்ந்தாய், எதற்கு ஒப்பு கொடுத்தாய், உன்னுடைய சரீரம் என்ன செய்து கொண்டிருந்தது, எங்கே நின்று கொண்டிருந்தது, அதைத்தான் தேவன் நியாயசனத்திலே கேட்பார். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு ஏதுவாகத்தான் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அதுதான் தேவனுக்கு பிரியமானது, அதுதான் தேவனுக்கு சுகந்த வாசனை, அதுதான் தேவனுக்கு உகந்த காணிக்கை. உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய அவயங்களை பலி செலுத்துங்கள். நீங்கள் பாவம் செய்ய சூழ்நிலை வரும்போதெல்லாம் உங்களுடைய அவயங்களை பலி செலுத்துங்கள். ஏனென்றால் இந்த சரீரம் எனக்கு சொந்தம் அல்ல. இந்த சரீரத்துக்குரிய அதிகாரி கர்த்தர். இந்த உடலுக்கு தேவன் தான் அதிகாரி. தேவன் என்ன சொல்லுகின்றார்? இந்த சூழ்நிலைகளிலே தேவன் என்ன சொல்லுகின்றார்? நான் பாவத்திலே சோதிக்கப்படுகின்றேன். ஆண்டவர் இந்த சரீரத்துக்கு எதை கட்டளையிடுகின்றார்? அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்கள். அதுதான் தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான காரியம். அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். மற்றபடி இதையெல்லாம் சரீரத்தை சோதிக்கப்படும் பொழுது பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய அவயங்களை தேவனுக்கு பலியாய் கொடுக்காமல் நீங்கள் உங்கள் அவயங்களிலெல்லாம் பாவம் செய்துவிட்டு இந்த இடத்திலே வந்து அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி துதி பலி செலுத்தி அவருக்கு ஜெபதூபங்களை ஏறெடுத்து நீங்கள் காணிக்கைகளை செலுத்துவீர்களானால் கர்த்தர் இந்த பலியிலே நான் விரும்பவில்லை என்று அவ்வாறு நமக்கு சொல்லிவிடுவார். அதை தேவன் ஒரு காலத்திலும் விரும்ப மாட்டார். தேவன் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஏதோ ஒரு பொய்யை சொல்லி நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகையாலே தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு நாம் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். இங்கே பாருங்கள், கடைசி நாளிலே நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது புஸ்தகங்கள் என்று பன்மையிலே சொல்லப்படுது. புஸ்தகங்கள் பன்மை. இன்னொரு கொண்டு சொல்லப்படுகிறது புஸ்தகம் என்று ஒருமை. இந்த புஸ்தகங்கள் என்று வரும் பொழுது யார் இந்த புஸ்தகங்களுக்குள்ளே இருப்பார்கள்? அநேகர் பாவம் செய்தவர், தங்களுடைய சரீரத்தை கெடுத்தவர்கள், தங்களுடைய சரீரத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்காதவர்கள், இந்த சரீரத்தை உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், இந்த சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு பேசியும் அதற்கு கீழ்ப்படியாதபடிக்கு அந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலெல்லாம் வாழ்கின்ற பலருடைய வாழ்வை குறித்து புஸ்தகங்கள், ஜீவ புஸ்தகம், இந்த ஜீவ புஸ்தகம் என்கின்ற அந்த புஸ்தகத்திலே பேர் இருக்க வேண்டும். புஸ்தகங்கள் என்று சொல்லுகின்ற அந்த புஸ்தகத்திலே இருக்குமென்றால் என்ன நடக்கும்? அவன் நித்திய அக்கினியிலே அவன் தள்ளப்படுவான். கீழே அந்த வசனத்தை கடைசியிலே பார்க்கின்றோம். 15வது வசனத்தை வாசிப்போம். ஜீவ புஸ்தகத்திலே
இங்கே பாருங்கள், மருத்துவர்களது சிறியோர் பெரியோர், சிறியோர் பெரியோர் யாவருக்கும் ஒரு சரீரத்தை கர்த்தர் தந்திருக்கின்றார். இந்த சரீரத்தை கொண்டு இந்த பூமியிலே நாம் வாழும் வாழ்க்கையை தேவன் உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருக்கின்றார். கவனமாய் தேவன் பார்க்கின்றார். நாம் நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கின்றார், பார்க்கின்றார், அது அவ்வளவுதான். ஆனால் காரியம் அதில் தேவன் எப்படி பார்க்கின்றார் தெரியுமா? ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தேன். எதற்காக அவனுக்கு கொடுத்தேன்? காதலித்து சிறுபிள்ளையாயிருந்து வளர்ந்து இளைஞனாய் வந்த பிற்பாடு தன்னுடைய இஷ்டத்துக்கும் இந்த உலகத்தினுடைய ஆசைகளும் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் ஒப்பு கொடுத்து பின்பு அங்கே தன்னுடைய பாலியத்துக்குரிய இச்சைகளை பூர்த்தி செய்வதற்கு திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று அதுகளை வளர்த்து அதுகளை அங்கே ஏதோ படிக்க வைத்து ஏதோ ஆளாக்கி அவர்களை திருமணம் செய்து கொடுத்து வாழும்படிக்கு சரீரத்தை தேவன் கொடுக்கவில்லை. அதையெல்லாம் தேவன் செய்கின்றார். ஆனால் தேவன் பார்க்கின்றார், இவன் சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் இந்த சரீரத்திலே இவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் தேவன் பார்க்கின்றார். எவ்வளவு நேரத்தை இந்த சரீரத்திலே தேவனுக்கு என்று செலவழிக்கின்றார், எவ்வளவு நேரத்தை உலகத்துக்கு என்று செலவழிக்கின்றான், பணத்துக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கின்றான், தேவ சமூகத்துக்கு எவ்வளவு நேரத்தை இந்த சரீரத்துக்கு கொடுக்கின்றான். இந்த சரீரம் என்னுடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் இருக்கின்றது, உலகத்திலே எவ்வளவு நேரம் இருக்கின்றது. என்னை துதித்து என்னை குறித்து பேசும்படிக்கு இந்த சரீரத்திலே எவ்வளவு நேரம் இருக்கின்றது, உலகத்தை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் குறை சொல்லி கோபப்பட்டு பொய் சொல்லி இவ்வளவெல்லாம் பேசுவதற்கு இந்த சரீரத்திலே எவ்வளவு நேரம் இதுக்கு இருக்கின்றது. என்னுடைய கண்கள் என்னுடைய வார்த்தைகளை படிப்பதற்கும் என்னை நோக்கி பார்ப்பதற்கும் எவ்வளவு நேரம் இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் கவர்ச்சிகளையும் சினிமா மோகங்களையும் இல்லாவிட்டால் பாவத்துக்குரிய காரியங்களையும் அசுத்தங்களையும் பார்ப்பதற்கு இவருடைய கண்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கின்றது. எல்லாவற்றையும் அவன் உன்னிப்பாய் பார்க்கின்றார். அவ்வாறெல்லாம் கர்த்தர் பார்த்து அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே கர்த்தர் அதை எழுதி வைக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் போய் நிற்கும் பொழுது பேர் வாசிக்கப்படும். ஜெனிடாஸ் இல்லாவிட்டால் சூசராசன் இல்லாவிட்டால் சுப்பிரமணி இல்லாவிட்டால் கிருசாலினி வாசிக்கப்படும் பொழுது நாம் நமக்குள்ளே என்ன உணர்வு? பயமேதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். யாருக்கு இருக்கும்? எப்படி பயம் வரும் என்றால், ஐயோ எந்த புஸ்தகத்திலே வாசிக்கப்படுகின்றது? ஜீவ புஸ்தகத்திலே வாசிக்கப்படுகின்றதா இல்லாவிட்டால் அந்த புஸ்தகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புஸ்தகத்திலே வாசிக்கப்படுகின்றதா? அங்கே நின்று கொண்டு அப்படியெல்லாம் பயப்படுற இடமாய் அந்த நியாயாசனத்திலே நாம் நின்றால் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. சரீரத்திலே நாம் வாழ்வது எப்படி வாழ்கின்றோம் என்கின்ற நிச்சயமே இல்லாமல் வாழ்கின்றோம். இங்கு நியாயாசனம் இருக்க வேண்டும். அதான் இந்த தேவனை ஆராதிக்கின்ற இது ஒரு நீதிமன்றம். இந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு நீதி செய்கின்றார், நியாயம் செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகையால் இந்த சரீரத்தை கொண்டு தேவ சித்தம் செய்ய வேண்டும், தேவனுக்கு உகந்த ஜனங்களாய் வாழ வேண்டும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த புஸ்தகத்திலே பெயர் இல்லை என்று சொன்னால் அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அவன் சரீரத்திலே நன்மை செய்யவில்லை, சரீரத்திலே அவன் தீமை செய்தான். தன்னுடைய சரீரத்தை கொண்டு அவன் பாவம் செய்தான், சரீரத்தை அவன் கொண்டு கெடுத்தான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அந்த ஆலயம் நம்முடைய சரீரம். ஆகையால் உடலை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உடல் இருந்தால்தான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இந்த உடல் இருந்தால்தான் தேவ சித்தம் செய்ய முடியும். தூதர்கள் தேவ சித்தம் செய்ய விரும்புகிறார்கள், அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் காற்றுக்களும் ஆவிகளுமாய் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உடல் இல்லை, அவளுக்கு சரீரம் இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் சரீரம் கொடுக்கப்பட்டது. இந்த மனிதன் இந்த சரீரத்தை கொண்டு இந்த பூமியிலே அட்டகாசம் பண்ணக்கூடாது, ஆணவம் காட்டக்கூடாது, அகங்காரம் காட்டக்கூடாது, நான் என்ற பெருமிதம் கொண்டு வாழக்கூடாது. இல்லாவிட்டால் என் வாழ்வு என்ன இஷ்டம், எனக்கு அப்படி வாழ தெரியுமோ அப்படி நான் வாழுவேன். ஏனென்றால் இது என்னுடைய உடல். உன்னுடைய உடல் என்று நீ அதை யாரெல்லாம் அதை தங்களுக்கு சொந்தமாக்குகிறார்களோ அவருடைய பேர் அங்கு எழுதப்பட முடியாது. ஒரு சரீரத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கின்றார். எல்லோருக்கும் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கின்றார்.
இந்த சரீரத்தினுடைய செய்கைகள் தான் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கப் போகின்றது. கவனம், நான் எப்படி வாழ்கின்றேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு. மனிதர்கள் அறிய மாட்டார்கள், தெய்வம் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வம் பார்த்து கொண்டுதான் கடைசியிலே சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகையால் நாம் நன்மை செய்கின்ற ஜனங்களாய் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு இந்த சரீரத்தின் அவயங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல், பாவம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்காமல், தேவனுக்கு பிரியமான வாழ்வுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, நீங்கள் இந்த உலகத்திலே எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கு எதுவாகவே செய்து வாழுங்கள். எப்போதும் உங்களை அடிக்கடி சோதித்து செக் பண்ணி கொள்ளுங்கள், அடிக்கடி செக் பண்ணி கொள்ளுங்கள். என்ன, இந்த சரீரத்தை கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? தேவனுடைய சரீரம், இதற்கு நான் அதிகாரி அல்ல. இப்பொழுது நான் செய்ய போகின்ற காரியத்திற்கு நான் அதிகாரியாயிருந்து நான் செய்கின்றேனா? தேவன் அதிகாரியாயிருந்து இதை செய்கின்றாரா? தேவன் அதிகாரியாயிருந்தால் அது தேவனுக்கு பிரியமில்லை என்றால் செய்யாதே என்பார். நான் அதிகாரியாயிருந்தால் அது எனக்கு பிரியமாயிருந்தால் அதை நான் செய்யும்படிக்கு என்னுடைய சரீரம் செயல்படும். இந்த சரீரத்திலே வாழும் வரைக்கும் தான் நாம் தேவ சித்தம் செய்ய முடியும். உடல் மரித்து விட்டால் அது மண்ணுக்கு உரியது. நம்முடைய செய்கைகள் மட்டுமே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். ஆகையால் இந்த வாழ்க்கையிலே நாம் கவனம் கொண்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்வை தேவனுக்கு, இந்த சரீரத்தை கவனமாய் பாதுகாத்து கொண்டு வாழுங்கள். பரிசுத்தமான சரீரம், தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை பாதுகாத்து தேவனுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுத்து பூமியிலே அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாராக. ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்தார். இந்த பூமியிலே வந்து அவர் சொன்ன காரியமெல்லாம், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஏதோ வருகிறேன் என்று அவர் தன்னுடைய சரீரத்தை முழுவதுமே பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து அந்த வாழ்ந்த ஜீவியம் மரண பரியந்தமும் அவர் தன்னுடைய சரீரத்தை அவர் ஒரு காலம் தனக்கென்று உபயோகப்படுத்தினதே இல்லை. எல்லாவற்றையும் அவர் சூழ்நிலை நேரங்கள், சோதனை நேரங்களிலே, துன்ப நேரங்கள், எல்லா பாடுகள் மத்தியிலெல்லாம் அவர் பிதாவுக்கே அதை உகந்ததாகவே தூய பலியாகவே அவர் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். ஆகையால் கெட்டது போல உண்மையாய் அந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியம் உண்மையாய் அதைத்தான் ரோமரில் பவுலப்போ சொல்லும்போது, அப்படி இருக்க சகோதரி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய சரீரத்திலே ஆராதனை செய்யக்கூடிய வாழ்க்கையை நான் பிரயாசப்படுகிறேன். எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிற வாழ்க்கை. நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற பரிசுத்தமான வாழ்க்கையே தேவனை ஆராதித்து வாழ்கிற வாழ்க்கையின் ஜீவியம். அவருக்கு உகந்த ஒரு சரீரமாய் அவருக்காக எல்லா காரியங்கள்லேயும், எல்லா சூழ்நிலையும், எல்லா வேளையிலும் அவருக்கு நேரத்தை செலவழித்து, அவருக்கு நேரத்தை கொடுத்து, அவருடைய வாழ்க்கையின் ஜீவியத்திலே நான் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எப்படி இருந்தாலும் அதிலே நான் என்னுடைய சரீரம் அது ஜீவ பலியாக அது நான் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கத்தக்காய் இயேசுவை போல் இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்கிற போல எப்பொழுதும் அவருக்கு நான் ஆராதனை செய்யத்தக்கான ஒரு ஜீவ பலியாகவே வாழ நான் வாஞ்சிக்கிறேன். தடையாக வருகிற அத்தனை தடையெல்லாம் நிர்மலப்படுத்தி இந்த இடத்துக்கு வருகிற சரீர இந்த சுயம் விரும்புகிற ஒவ்வொரு காரியங்களை நிர்மூலப்படுத்தி தேவனுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்தின் பாதையிலே கடன் செல்ல இயேசுவை போல் நானும் வாழ தேவன் கிருபை செய்வான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான ஜீவனுள்ள வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே இன்று என்னுடைய தேவன் தந்தான சரீரத்தை குறித்தான அந்த கேள்விகளோடு இன்றைக்கு இந்த சரீரம் அது யாருடையதாக இருக்கிறது என்றான அந்த கேள்வியிலோடு தேவன் கேட்டான அந்த கேள்வியிலே அது உம்முடையது என்று சொல்லுகிறான். அந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு என்னுடைய வாயினாலே இது உம்முடைய சரீரம் என்று சொல்லுகிறான். என்னுடைய ஜீவியத்திலே இந்த பூமியிலே நான் வாழுகிறான நாட்களிலே அந்த சரீரத்தை தேவனுக்கு
தேவனுடைய சரீரமாய் எண்ணி அந்த சரீரத்தை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிறேனா என்றால் அந்த காரியங்களை குறித்து என்னுடைய பதிலிலிருந்து தேவன் காண்பித்தான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு அநேக சூழ்நிலை மத்தியிலே என்னுடைய சரீரத்தை நான் என்னுடையதென்று எண்ணி செயற்படுத்துகிறான அதை அங்கே பரிசுத்தத்துக்கு புறம்பான காரியங்களுக்குள்ளாய் அங்கே அதை நான் சேதப்படுத்துகிறான ஒரு மனுஷனாய் நிற்பதை குறித்தான காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காண்பித்தார். ரோமரிலே தேவன் பேசினான் அந்த வார்த்தையைப் போல இன்றைக்கு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிய பிற்பாடு அதில் 2ஆம் வசனத்திலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தெரியாமல் என்றான் அந்த வார்த்தையை பாவிக்கிறார். இன்றைக்கு ஒத்தவேசம் தரிக்கிறான் அந்த காரியமெல்லாம் அன்றைக்கு மாறுபட்டான ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது ஒரு ஊழியக்காரன் 2 எஜமானனுக்கு அங்கே ஊழியம் செய்ய முடியாது என்றான் அந்த வார்த்தையை போல இன்றைக்கு தேவன் தந்தான் இந்த சரீரத்தை கொண்டு இந்த சரீரத்தை நான் இந்த சரீரத்துக்கு எஜமானனாய் இருப்பதா அல்லது தேவன் இந்த சரீரத்துக்கு எஜமானனாய் இருப்பதா என்பதை குறித்தான அந்த காரியங்களை தேவன் காண்பித்தார். இன்றைக்கு நான் என்னுடைய இந்த சரீரத்துக்கு நான் தான் எஜமானனாக இருப்பேனாக இருந்தால் நிச்சயமாக தேவனை நான் மகிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாகத்தான் கடந்து செல்ல முடியும். ஆனால் தேவன் என்னுடைய சரீரத்துக்கு எஜமானன் என்பதை நான் நிச்சயம் மனப்பூர்வமாய் அங்கே ஒத்துக்கொண்டு அதற்கு என்னை அர்ப்பணித்து அவருக்கே இந்த சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே அவரை மகிமைப்படுத்துகிறான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நான் வாழ முடியும். இன்றைக்கு அவருடைய சரீரம் என்று சொல்லக்கூடியான அவருடைய ஆலயமாய் இருக்கிறதான என்னுடைய சரீரத்தை இன்றைக்கு கெடுத்து போடுகிறான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நிற்பேனாக இருந்தால் அவருடைய நியாயசரத்துக்கு முன்பதாக அங்கே நான் குற்றமுள்ளவர் ஒரு மனுஷனாய் அங்கே பயத்தோடும் என்ன நடக்குமோ எந்த புத்தகத்திலே நான் என்னுடைய பேர் இருக்கிறதோ என்றான அந்த சிந்தை கொண்ட ஒரு மனுஷனாகத்தான் நான் நிற்க முடியும். தேவன் இன்றைக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலுக்குள்ளாய் இன்றைக்கு அவருடைய கிருபையை அவருடைய அந்த சமூகத்திலே அவருடைய நியாயஸ்தலத்துக்கு முன்பாக நான் ஒரு குற்றமற்றவனாய் தைரியம் உள்ளவனாய் நிற்கும்படிக்கு இன்றைக்கு இந்த பூமியிலே எனக்கு அவர் தருகிறான் அந்த கிருபையின் நாட்களிலே இந்த சரீரத்தை நான் எந்தளவாய் நான் கவனமுள்ளவனாய் பயன்படுத்தி கொள்கிறேன். இன்றைக்கு எந்தளவாய் இந்த சரீரத்தை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக இந்த சரீரத்தை இந்த பூமியிலே நாட்களிலே தேவன் தருகிறான் அந்த கிருபையை பயன்படுத்தி கொண்டு வாழுகிறேன் என்றான காரியங்களை வருகிற நாட்களிலும் நான் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தவனாய் அவருடைய சமூகத்திலே நிலைத்திருக்கிறேன் என்றான அவருடைய நியாசனத்துக்கு முன்பாக நிச்சயமாய் நான் தைரியமுள்ள மனுஷனாய் நிற்கிறேன் என்றான அவருடைய வருகையை ஆசையாய் எதிர்பார்த்து நிற்கிறதான ஒரு மனுஷனாய் நான் நிற்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய சரீரத்தை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் என்றான அந்த முழு நிச்சயமுள்ள ஒரு மனுஷனாய் நிற்க வேண்டும். அதெல்லாம் ஒரு என்னுடைய கிரியைகள் நிமித்தமாகவே அங்கே செயற்பட முடியும். இன்றைக்கு தீமைக்கன்று அல்லது ஒரு தேவனுக்கு பிரியமற்றான ஒரு காரியங்களுக்காக என்னுடைய சரீரத்தை நான் ஒப்புக் கொடுப்பேனாக இருந்தால் நிச்சயமாக இந்த சரீரம் அங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பிரயோஜனமற்ற ஒன்றாகத்தான் அங்கே நிற்க முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நான் வருகிற நாட்களிலும் தேவன் தந்தான அந்த கிருபையின் நாட்களிலே தேவன் தந்தான அந்த சரீரத்தை தேவனுடையதாகவே எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி வாழ பரிசுத்த ஆவியானவர் வருகிற நாட்களில் என்னை நடத்துவாராக. நம்பிக்கை அறிக்கை சரியானாம். அவையானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவையானவர் இன்னும் என்மேல் இரக்கமாக இருக்கிறார் என்பதை மட்டும் இந்த காலை வேளையிலுமாய் பேசும்போது நான் அறிந்து கொண்டேன். எல்லா வேளையிலும் இந்த சரீரமானது எப்படியாப்பட்ட நிலையில் இருப்பதை தேவனுக்கு முன்பாய் நான் எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் இருப்பது என்பதையும் ஆராய்ந்து அறியும்படி இந்த சரீரத்தை குறித்து சகோதரன் பேசும்போதும் சகோதரன் கேட்ட கேள்விகளிலும் இது ஆறு படைத்ததுன்னு சொல்லி கேட்கும்போதும் அதை நான் தைரியமாய் நான் தேவனால் உண்டாகப்பட்டேன்னு சொன்னேன். ஆனால் என் வாழ்க்கை முழுவதும் எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறது என்பதை எனக்குள்ளாக நான் ஆராய்ந்து அறிந்து பார்க்கும்போது முழுவதுமே எல்லாம் நான் சொன்னதற்கும் நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதை என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. நான் இது நிமித்தம் நான் இந்த வேளையிலுமாய் நான் இதோடைய சமூகத்திலே நான் உங்கள் பிறகு விழுந்த இடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன். எல்லா சூழ்நிலையிலும் இந்த சரீரத்தை வைத்து நான் எதை நடப்பிக்கலாம், இந்த பூமியிலே நான் எதை செய்யலாம், இந்த பூமியில் வாழும் நாட்களிலே என்னுடைய சரீரத்தை வைத்து நான் எதை நடப்பித்து என்னுடைய காரியத்தை கொண்டு போகலாம். எல்லா வேளைகளிலும் நான் என்னுடைய இருதயத்தில் எண்ணங்களும் நோக்கங்களும் முழுவதும் எப்படியாப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறதை எந்த சூழ்நிலையில் நான் வாழ முடியும் என்பதை ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கைக்குள்ளாய்
என்னை நானே நியாயந்திரித்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாகவும் இந்த உலகிலும் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நான் பயப்படவே வாஞ்சிக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்ச காலத்திலே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அலைந்து விடுமோ இல்லைன்றது நான் தேவனுடைய ஈவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் கிறுக்கப்பட்டு போய்விடுமோ என்று சொல்லி நான் கேட்டபோல் நான் என்னுடைய புத்தகம்னு சொன்ன அந்த இதுக்குள்ளே என் புத்தகங்களுக்குள்ளான என் பெயர் போய்விடுமா அல்லது புத்தகத்திற்குள்ளாய் என் பெயர் வந்துவிடுமா என்பதை என் வாழ்க்கை நிமித்தம் நானே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையான ஒரு தீர்மானத்துக்குள்ளாக எடுத்து என்னுடைய வாழ்க்கை துணிகரமாய் நான் தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறேன் சொன்ன வாழ்ந்து என்னுடைய ஜீவியத்தை தேவன் வாழ்ந்து சென்றான 33 வருடங்களுக்குள்ளாய் அவர் வாழ்ந்தான வாழ்க்கையிலே அவர் எல்லாம் முடிந்ததான வாழ்க்கை முழுவதும் தனக்கென்று ஒன்றையும் இல்லாமல் முழுவதுமே தன் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை துணிகரமாக நின்றபோல் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சொன்னார். பூமியிலே நானும் அந்த வாழ்க்கையை நான் தேவனுக்கென்று நான் அப்படி முழுவதும் அர்ப்பணித்து வாழுவேன். எனக்கு சந்தேகம் இல்லாமல் நான் ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் வாசித்தப்பட்டாலும் நான் என்னுடைய பேர் உண்மையான தேவனுக்குள்ளாய் நான் வாழுவேன் என்று சொல்ல ஒரு தைரியத்தை என நம்பிக்கை எனக்கு தரும் என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். என்னை நானே ஒப்பு கொடுத்து சுயத்திற்கு மறித்து ஜீவ பலியாக என் சரீரத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றிற்கும் நான் தேவனுக்கு என்று அர்ப்பணித்து வாழ தேவன் சபையில் அறிக்கையிடுகிறேன். நான் தேவன் சபையில் கொடுத்த வார்த்தைக்காக நான் அதிகமாய் அங்கே நடுங்குகிறேன். அங்கே தேவனுடைய சபை ஒரு நீதிமன்றம் என்றது போல இந்த நீதிமன்றத்தில் நின்று கன்று தேவனிடத்திலே ஒரு நீதவான் இடத்திலே நீ இன்னென்ன விதமான குற்றங்களை செய்தாய், நீ குற்றவாளியா சுற்றவாளியான்னு சொல்லும்போது நான் அந்த குற்றங்களை செய்திருந்தால் நான் குற்றவாளி என்று செய்வேன், ஒத்துக்கொள்வேன். இல்லையென்றால் நான் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஆனால் இந்த நீதிமன்றம் அது ஒரு வெளியேற பெற்றது. தேவனுடைய சபை கூடுதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆவியானவர் சபையிலே வெளிப்படுத்தினார். அதற்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த நீதிமன்றத்திலே நான் தேவன் என்னை நடுவிலே நீதி கூண்டிலே நிறுத்தி அவர் கேள்விகளை கேட்டார். நான் உண்மை நேர்மையுமாய் ஒத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, நான் குற்றவாளி தான். நான் இந்த நீதிமன்றத்துக்கு வந்தவழியாக தான் அந்த குற்றம் எனக்கு தெரிந்தது. இல்லாமல் நான் வீட்டிலே உட்கார்ந்திருப்பேன் என்றால் என்னுடைய குற்றம் அங்கே கடைசி நாட்களிலே ஜீவ புத்தகத்தில் என்னுடைய பேர் வேறு புத்தகத்தில் எழுதியிருப்பதை நான் காணுவேன். நான் பயந்து நடுங்குகிறேன், விரும்புகிறேன், அஞ்சுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பயப்படுகிறேன். நிச்சயம் நான் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் அந்த நீதிமன்றத்தில் தகுதியானவனாய் நான் நிற்க நான் பிரியாசப்படவே நான் விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். அவருடைய விளையாட்டு தந்தை தாங்குவான் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தனக்கு உதேசமாகவே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தை என்னையும் உற்சாகப்படுத்தியது. தேவன் இந்த காலை வேளையிலே பேசுகின்றான். அந்த வார்த்தையிலே தேவன் என்னோடு உணர்த்தியதெல்லாம் இன்று கடந்த நாட்களிலே ஒரு வாடகை வீட்டிலே நான் தங்கியிருந்தான். அந்த வாழ்க்கையை குறித்து தான் தேவன் எனக்கு உணர்த்தியிருந்தார். அந்த வாடகை வீட்டிலே தங்கியிருக்கும் பொழுது அந்த வாடகை வீட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்க்கும் பொழுது அந்த வீடு அசுத்தமாக இருந்தால் அந்த வீட்டிலே தங்கி வாழ முடியாது என்பதற்காக அந்த வீட்டை தினமும் சுத்தப்படுத்தி நாங்கள் தங்குகிறான் அந்த காரியத்தை குறித்து தேவன் எனக்கு காலைகளிலே உணர்த்தியிருந்தார். நானும் பயந்திருக்க வாஞ்சிக்கிறேன். தேவன் இந்த காலைகளிடையே நான் தந்தான் இந்த சரீரத்தை நீ எவ்வாறு வைத்திருக்கிறாய் என்று கேள்வி கேட்டால் நான் தேவனுக்கு சொல்லுகிறான பதிலெல்லாம் அது தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியான காரியமாய்த்தான் அதிகமாக இருக்க முடியும். இன்றைக்கு தேவன் பேசியான வார்த்தை மூலம் இந்த நியாயாசனத்துக்கு முன்பாக போகும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் பாரப்பட்டது போல அந்த பாரப்பட்டு எந்த பலனும் இல்லை என்பதை குறித்து தேவன் எனக்கு அதிகமாக உணர்த்தியிருந்தார். தேவன் இந்த 1 கொரிந்தியரிலே சொல்லப்படுகிறது போல கிரயத்துக்காக கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்றான். அந்த வசனத்தின் மூலம் நானும் வருகின்றான் அந்த நாட்களிலும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் பயந்து அந்த தேவன் தந்தான் அந்த சரீரத்தை அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நடப்பிக்க வாஞ்சிக்கின்றேன். தேவன்தாம் எனக்கு பலனை தந்து வருகின்ற நாட்களிலும்
அவருடைய அந்த ஜீவ வாழ்க்கைக்குள்ள என்னையும் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவிசாராக. தேவன் இந்த சபையிலும் கால வேளையிலும் சபையில் தேவன் கொடுத்தான வார்த்தையை சரீரத்திலே நான் எப்படிப்பட்ட என்னுடைய சரீரம் இருக்கிறது என்பதை தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் என்னோட பேசினார். என்னுடைய சரீரத்திலே இருக்கிறதான அந்த தேவனுக்குரிய பரிசுத்தமில்லாத சரீரமாக இருக்கிறதா என்பதை நான் நிதானிக்கும் பொழுது, சபையில் இருக்கும் பொழுது என்னுடைய இருதயம் பரிசுத்தம் இல்லை என்பதை தேவன் இந்த காலவேளையிலும் பேசினார். என்னுடைய ஜீவியத்திலே அந்த ஆண்டவர் 33 வருடம் இந்த பூமியிலே அவர் தன்னுடைய சரீரத்தை எப்படி பரிசுத்தமாய் பாதுகாத்து வாழ்ந்தாரே, அந்த ஜீவியம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்திலே அப்படியாப்பட்ட ஜீவியம் இல்லை என்பதை நான் இந்த காலவேளையிலும் நான் உணர்ந்தேன். தேவன் இந்த காலவேளையிலும் தன்னுடைய சரீரத்தை எந்த ஒரு பாவத்துக்கும் கரப்படுத்தாதபடி அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தாரே, என்னுடைய ஜீவியத்திலே ஒரு கொஞ்சம் கூட இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். நானும் இனிவரும் நாட்களையும் தேவன் இந்த காலவேளையிலும் கொடுத்தான வார்த்தை பிரகாரம் என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் வாழ நான் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய கண் இச்சைகள் அந்த ஒரு பார்க்கும் பொழுது என்னுடைய இச்சைகள் அநேகம், ஆனாலும் நான் இனிவரும் நாட்களையும் அந்த இச்சைக்கு நான் இடம் கொடுக்காதபடி என்னுடைய கண்ணை பரிசுத்தமாக காத்துக்கொள்கிற ஜீவியம் நான் இருக்க வாஞ்சிக்கிறேன். இந்த தீமோத்தேயுவில் சொல்லப்பட்ட போல உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை ஆண்டவர் என்னோட பேசினார். நான் இந்த உலகத்திலே என்னுடைய சரீரத்திலே நான் பாவத்தோடு மறிப்பேனா இருந்தால், ஆனால் நான் ஒரு பிரயோசனம் இல்லை, இந்த உலகத்தை பூமியோடே போய்விடும். ஆனால் நான் பரிசுத்தமாக என்னுடைய சரீரத்தை நான் வைத்திருப்பேனா இருந்தால், அங்காலே எனக்கு ஒரு நல்லொரு வாழ்வு இருக்கிறது என்பதை தேவன் இந்த காலவேளையிலையும் என்னோடு உணர்த்தினார். நானும் இனிமேல் நாட்களையும் என்னுடைய சரீரத்தினை நான் அசுசிக்கு நான் இடம் கொடுக்காதபடி ஆண்டவர் இந்த 33 வருடம் இந்த பூமியிலே தன்னுடைய இருதயத்திலே பரிசுத்தமுள்ளதாய் வாழ்ந்தது போல நானும் இனிவரும் நாட்களையும் அந்த பரிசுத்தத்துக்குள்ளாய் என்னை வழிநடத்துவாராக. ஆமென். தேவன் சகோதரத்தை வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். குணப்படும்படி மனம் திரும்பும்படி தந்தான் இந்த செய்திக்காய் தேவனை இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் தந்தான் அந்த சரீரமானது ஒரு குறைவின்றி தந்தான் அந்த சரீரத்தை தேவன் ஒரு குறைவாக தந்திருந்தால், என்னுடைய வாய் ஊமையாக இருந்திருந்தால் நான் பேசுகின்றான அந்த பேச்சு வழியில் வந்திருக்காது. என் கண் பார்வையற்று இருந்தால் நான் இச்சிக்கின்றான ஒரு காரியங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்காது. என் கால்கள் முடமாகவும் என் உடம்பு முடமாகவும் இருந்திருந்தால் நான் தேவனுக்கு உலகத்தை கொடுக்கின்றான் அந்த நேரங்கள் அதை கொடுத்திருக்க முடியாது என்பதைத்தான் தேவன் இந்த காலவழியில் என்னை உடன்படி பேசினார். எனக்கு தந்தான இந்த சரீரமானது தேவன் என்னை அழகாகவும் நேர்த்தியின் செம்மையுமாகவும் ஒன்றோடி குறைவில்லாதபடி படைத்தான். இந்த சரீரத்தை நான் தேவனுக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் என்பதான காரியத்தான் தேவன் எனக்கு உணர்வுபடி செய்தார். ஒவ்வொரு குறைவின்றி படைத்தான அந்த சரீரத்தை தேவன் தந்தான அந்த நிலையிலே நான் என்னத்துக்காக அதை பயன்படுத்துகின்றேன் என்பதைத்தான் தேவன் எனக்கு கேட்டான நிலைகளில் நான் ஒரு குறைவுள்ளவனாய் அநேக காரியங்களில் ஒரு வெட்கம் அடைந்தவனாய் தான் இந்த காலவழியில் நின்றேன். தேவன் இந்த நீதிமன்றத்தில் இந்த பேசின அந்த நிலைகளெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கின்ற நீதிமன்றங்கள் தண்டனை கிடைக்கக்கூடியவான அந்த காரியங்கள். ஆனால் தேவன் இன்னும் மனம் திரும்பும்படி அந்த தண்டனையிலிருந்து எங்களை விடுபடும்படி இந்த பேசுகின்றான அந்த வாழ்க்கையெல்லாம் பிற்காலங்களில் நான் அந்த தண்டனைக்கு உள்ளாக செல்லப்படாதபடி என்னை நானே அதை திருத்தி கொண்டு வாழ்கின்றான். அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை காணத்தக்காய் அந்த தேவனுடைய அன்பை ருசிக்கத்தக்கான அந்த வாழ்வை காணும்படி தான் இந்த காலவழியிலே தேவன் இந்த இடத்தில் பேசுகின்றான நிலைகள். நான் அதை கேட்கின்ற நான் எவ்வாறு அதை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கும் பொழுதெல்லாம் தேவன் தந்தான் இந்த சரீரத்தை நான் எவ்வாறு தேவனுக்காக கீழ்ப்படுத்தி வாழ்கின்றேன் என்ற அந்த வாழ்க்கையைத்தான் தேவன் எனக்காக இந்த காலவழியில் உணர்த்தி வைத்தார். எனக்காக எதையும் செய்கின்றான் அந்த தேவன், எனக்காக எல்லாவற்றையும் தருகின்ற அந்த தேவனுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவமும் கொடுக்கின்றேன் அந்த வாழ்க்கைகள் என்பதைத்தான் நானும் உணர்வுடும்படி ஒரு குற்றம் உள்ளவனாய் நிற்கின்றேன். தேவன் இந்த தந்தான அந்த வாழ்விலே எனக்கு தந்தான அந்த சரீரத்தை தேவனுக்காக பயன்படுத்தி வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே வருகிற நாட்களிலும் என்னால் முயன்ற மட்டும் நான் எவ்வாறு அதை நான் தேவனிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றான். அந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் அதை என்னை நானே சோதித்து அறிந்து வாழ்கின்றான். அந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலே தேவன் தந்தான அந்த ஒவ்வொரு அவயங்கள் நிமித்தம் தேவனுக்கு அது பாவத்தை உண்டு பண்ணாதபடி தேவனுக்காக நன்மையான காரியங்களை செய்யத்தக்கதாய் என்னை நானே சோதித்து அறிந்து நியாயந்தித்து வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே மட்டுமே தேவனுடைய அந்த கீழ்ப்படிதலில் பாதையிலே நடக்க முடியும் என்பதைத்தான் தேவன் என்னிடத்தில் பேசினார். நானும் ஒரு குறைவுள்ளவனாக இருக்கின்றேன். வரான நாட்களிலும் என்னுடைய இந்த வாழ்க்கையை நான்
சீர்தூக்கி பார்த்து தேவனுக்காக அந்த என்னை நான் நியாயத்திந்து வாழ அந்த வாழ்க்கையிலே தேவன் நான் நடத்த உதவி செய்வாராக.